Hello all, I from Deepu. Welcome back to my channel Deepu Vlogs. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஓட வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கறீங்களா? நம்ம வீட்கிட்ட எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க. அண்ட் கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் டனல் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்டெல்லாம் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணும் பசங்களுக்கு. இப்போல்லாம் 3 இயர்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் உள்ள. என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்பயும் வருஷம் போடுற எக்ஸிபிஷன் தான். என்ன ஒன்று ஃபிஷ் டனல் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். உள்ளே போன உடனே பசங்களை அவங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ நிற்க வச்சு அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் டனல் தான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே குட்டி குட்டி மீனாக நிறையா விட்டுருக்காங்க டேங்க்கில். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த டார்டைஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோன்னா இன்னும் நல்லாயிருக்கு பார்க்க. இந்த மாதிரி லாங் கிளாஸ் போட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நிறையா விட்டுருக்காங்க. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஒரே ஃபிஷ்ஷு 2-3 டேங்க்கில் விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஃபிஷ்ஷு அங்கே பார்த்தோமே அது இங்கே இருக்குன்னுட்டு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் விடுவோம்ல, அந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஒரு 4-5 பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு 2 டேங்க்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெரிய கிளாஸ் போட்டு நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுக்கோ வீடியோஸ் எடுக்கோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஃபிஷ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபிஷ். இங்கே இருக்கிற ஃபிஷ் டனல்லையே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு 6 to 7 ஃபிஷ் விட்டுருந்தாங்க. பசங்களும் ரொம்ப நேரம் இந்த ஃபிஷ் முன்னாடி தான் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. அதெல்லாம் முடிஞ்சோடனே இது நெக்ஸ்ட்டு ஃபிஷ் டனல். இந்த மாதிரி ரொம்ப குட்டி ஃபிஷ்ஷாக நிறையா விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரீல்ஸ் எடுக்க இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபிஷ் டனல். இதில் ஒன்றா பார்த்துட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சின்ன ஃபிஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபிஷ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் அந்த மாதிரி விட்டுருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னுட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி கார் வச்சுட்டு இருக்காங்க. பசங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3 rounds 4 rounds என்னவோ தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ், இந்த பால் கேம், அப்புறம் இந்த கன் கேம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் போகும்போதே பார்த்து வச்சுக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும்னுட்டு. போயிட்டு சேம் வேலை வரும்போது வாங்கிக்கலான்னுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன் கேம் இருந்தது. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா கன் கேம் விளையாடிட்டு இருந்தான். இந்த கேம்ஸ்லலாம் என்னவோ ஏமாத்துறாங்க, ஆனால் அது என்னன்னுட்டே தெரியல. என்னதான் நம்ம விளையாடினாலும் அதில் நம்ம வின் ஆகிற மாதிரி இல்லை. பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களை கொஞ்ச நேரம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அவங்கள அதிலெல்லாம் விளையாட விட்டுட்டு கூப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் எல்லாத்துலேயும் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பசங்களதில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெவில் ஹவுஸ்ன்னு இருந்தது. அங்கே என்னவோ சண்டை போயிட்டு இருந்தது. உள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு என்னவோ பயம் ஆனதா என்னான்னு தெரியல, அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பசங்க 2 பேருமே பைக் கேட்டாங்க. அவங்கள பைக்லேயும் உட்கார வச்சுட்டு அவங்க கேட்ட எல்லாத்துலேயுமே உட்கார வச்சுட்டு அவங்களே ஹாப்பியாக கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் நினச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி அவங்களும் கேட்ட எல்லாத்துலேயும் உட்கார வச்சிட்டோம். இந்த ஜெயிண்ட் வீலில் நான் உக்காரணுன்னு கேட்டுகிட்டே இருந்தானே யாருமே வரல. நான் ஒண்டியாக போய் உக்காரவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் ஜெயிண்ட் வீலை விட்டுட்டு ஹஸ்பண்ட் நீ ஒண்டியாக போவேணும் நாங்கள் சரி ஒண்டியாக போக முடியாதுன்னுட்டு பசங்களை இதுலேயே உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ட்ராகன் அதில் உக்காந்து நான் ஹஸ்பண்ட் பாப்பா பசங்க எல்லாம் இதுலேயே உக்காந்து என்ஜாய் பண்ணோம். இயர்லி ஒன்ஸ் ஆச்சு எக்ஸிபிஷன் போடுவாங்க நம்ம ஊரில் கேஜிஎஃப்ல. வருஷம் நான் போயிருக்கேன். ஆனால் அங்கே நான் வாங்கி சாப்பிட்டது எதுவுமே நல்லா இருக்காது. ஆனால் இந்த தடவை எல்லாமே நல்லா இருந்தது.
எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. நாங்கள் கோபி மஞ்சூரி, பாவ் பஜ்ஜி, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெல்லி அப்பளம் எக்ஸிபிஷன்லேயே அதுதான் ஃபேமஸ் இல்லையா, ஸோ அந்த டெல்லி அப்பளம் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். இந்த கடை தான் ரொம்பவே நல்லா இருந்தது, எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணாதான் சாப்பிட்டு வாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு இப்படி வந்த உடனே எங்கள் பபுள்ஸ் கடை. என் பசங்க 2 பேருமே பபுள்ஸ் பைத்தியம், எங்கே பார்த்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க பபுள்ஸ். அங்கே பார்த்தோன்னே 2 பேருமே வாங்கிட்டாங்க, ஒரு பபுள்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் இப்போ எங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தோன்னா அங்கே இந்த கடையில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே ஒர்க்கே ஆகல நம்ம வீட்டில் வந்து பார்த்தா. ஸோ அங்கேயே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பால் கேம். நம்ம போடுற பால்ஸ் எந்தெந்த நம்பரில் விழுதோ அவங்க அதுக்குன்னிட்டு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க. அவங்க கவுண்ட் பண்ணி அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுப்பாங்க. இதுலேயும் ஏமாத்துறாங்க, என்ன ஏமாத்துறாங்கன்னுட்டே தெரில. பாப்பா விளையாடலாம் இது ப்ரைஸாக வந்தது. அதுக்கப்புறம் சேம் வேலையே வரும்போது ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காக. இந்த பேங்கிள் வந்து பாப்பாவுக்கு எடுத்திருந்தேன். அவங்கள கையில் போட்டு பார்த்துட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலான்ட்டு கையில் போட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பிளாக் வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம், ஸோ நான் பிளாக் எடுத்துட்டேன். பாப்பா எப்படி பார்த்தாங்கன்னுட்டே தெரில, இந்த பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டாங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கடை உள்ளே போனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியே வருவோமா, கடை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மொல்லமாக நான் அதுக்கப்புறம் தான் வெளியே வருவோம். எனக்கு வந்து கம்பல்னால் ரொம்ப பிடிக்கும். அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்பல்ஸ் கலர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருப்பேன். எந்த கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அந்த கம்பல் மேலே தான் என் கண்ணு போவோம், எது நல்லா இருக்குன்னுட்டு. ஸோ கம்பலெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே இந்த மாதிரி பேண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க பாப்பா, ஸோ அந்த மாதிரி 2 பேண்ட் எடுத்துகிட்டு. இயரிங்ஸ் எல்லாம் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னுட்டே தெரில இயரிங்ஸில். ஸோ எப்படியோ சமாளித்து ஒரு இயரிங்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு 2 குட்டி குட்டி ஸ்டட்ஸாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிளிப்ஸும் நிறைய ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க, எது எடுக்கிறதுன்னுட்டே தெரில. அதுக்கப்புறம் பாப்பாவே செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இதுதான் வேணும்னுட்டு. ஸோ அவங்க தானே போட்டுக்க போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலான்னுட்டு இது எடுத்துட்டேன். அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு போடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க போட்டுக்கவே மாட்டாங்க, ஒரு 2 செகண்ட் தான், அதுக்கப்புறம் கழட்டிடுவாங்க. பேங்கிள்ஸ்லையும் நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பேங்கிள்ஸும் பார்த்து ஒரு செட் எடுத்துட்டேன் நான். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.